டியூஸ்டே நைட் வந்து அடைக்கி ஊற வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு வந்து துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு வந்து சிறுபருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வந்து பச்சை பயிர், அப்புறம் வெந்தயம், கொஞ்சோண்டு பச்சரிசி. இது வந்து நான் நைட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருந்துச்சு. நான் வந்து வெனஸ்டே நைட்டு தான் அரைச்சேன். நீங்கள் ஊற வைக்கும் போதே காஞ்ச மிளகா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அரைக்கும் போது ஒரு பல்லு பூண்டு போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெனஸ்டே நைட்டு அரைச்சி வச்சுட்டு தேர்ஸ்டே வந்து எனக்கு புளிச்சிருச்சு மாவு. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து சாம்பார் வச்சிடலாம். ஸோ அது வந்து ஆஃப்டர்நூனுக்கும் யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு அதில் தண்ணி, தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள் இதை போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டேன். நான் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன், ஏன்னா நான் புளி சேர்க்காததால். பருப்பு ப்ரெஷர் குக் ஆகிட்டோடனே நான் எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு தான் தாளித்தேன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துட்டு நான் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி கத்திரிக்காய் சாம்பார் தான் பிளான் பண்ணேன். ஸோ நல்லா இந்த சாம்பார் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புத்தூள், தனியாத்தூள், உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் நீங்கள் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொதி வரத்துக்குள்ளே நான் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பருப்பையும் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு கொதி வந்தோடனே இந்த பருப்பில் இந்த கொதிச்சோடனே சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நான் வந்து கொதிக்க வச்சுட்டேன். ஸோ சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் பிஃபோர் நான் வந்து மாங்காய் போட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணோன்னா நல்லா மாங்காய் குக் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டோன்னே ஃபைனலாக அதில் கொத்தமல்லி, பெருங்காயம் சேர்த்தா சாம்பார் ரெடி. ஸோ நான் ஆஃப்டர்நூனுக்கு வர மாதிரியே சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மறுபடியும் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு குழம்பு வைக்க தேவையில்ல. ஸோ மார்னிங்கே அவரைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெறும் அடை தோசை ஊற்றிட்டு இதுக்கு தொட்டுக்க வந்து சாம்பார் தான். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு வந்து அவரைக்காய் பொரியல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா ஆஃப்டர்நூன் மட்டும் காய் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சாம்பார் இருந்துச்சு. ஸோ லன்ச் வந்து சிம்பிள் தான். லன்ச் வந்து சாம்பார் இருந்ததால் வெறும் அவரைக்காய் பொரியல், முட்டை நான் வீடியோவில் காமிக்கிறேன். பட் அவரைக்காய் பொரியல் வந்து நார்மலாக கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, இந்த கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய், மஞ்சத்தூள்லாம் சேர்த்துட்டு நான் உப்பு, தண்ணி ஊற்றி லைட்டாக குக் பண்ணிவிடுவேன். ஸோ இதில் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா அவரைக்காய் ஃபைனலாக குக் ஆகிட்டோன்னே தேங்காய் அப்படி இல்லாட்டி பெப்பர் சேர்ப்பேன். இல்லாட்டா சம்டைம் வேர்க்கடலை கூட வறுத்து வேர்க்கடலை கூட சேர்ப்பேன். ஸோ இது வந்து நார்மல் தான், கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு நான் இறக்கிட்டேன். ஸோ லன்ச் வந்து வெறும் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா அவரைக்காய் பொரியல், சாம்பார் சாதம், முட்டை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டா. ஸோ கொஞ்சோண்டு கார்ன் ஃப்ளேக்ஸ் வந்து பொரிச்சு வச்சிருந்தேன், அது கொடுத்துட்டு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து ராகி கஞ்சி மாவு அரைச்சதால் ராகி பவுடரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சோன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் சால்ட்டு, அதுக்கப்புறமா வந்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கஞ்சினா 2 டம்ளர் கூட குடிப்பா. ஸோ கஞ்சி, ஆப்பிள், அப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதால அவளுக்கு நைட் டின்னர் வந்து வேண்டாம் தான் சொன்னான். பட் கொஞ்சம் சாம்பார் இருக்கிறதால நைட் டின்னர் வந்து ஒரே ஒரு தோசை, சாம்பார் மட்டும் கொடுத்துருந்தேன்.